நீங்க விஜய் வந்து எப்படி பார்க்குறீங்க? தமிழரா பார்க்குறேன். எப்படி பார்க்குறீங்க? அவங்க தமிழ் சமூகத்தை சார்ந்தவர். அப்பா அம்மா ரெண்டு பேருமே அதனால தமிழரா பார்க்குறாரு. இந்த சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா பாண்டியனையா விட்டு வெளியே வந்துட்டோம். இப்ப பாண்டியனையா விட்டு மொத்தமா வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படிலாம் பேசலாம் பாருங்க. தந்தை வழியில் தான் ஒருவர் தமிழரா இல்லையா என்பதை நீங்கள் உறுதி செய்ய முடியும். விஜய் அவர்களை தமிழர் என்ற அடிப்படையில் அவர் தமிழர் அப்படிங்கிறோம். அவங்க அம்மா வந்து பெருமொழியாளர், அவங்களே பதிவு பண்றாங்க. நாங்கள் ஹைதராபாத்ல இருந்து வந்தோம், அவங்க பல இடங்களில் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. நம்ம அதனால தான் சொல்றோம், தந்தை வழியில தான் நம்ம சொல்றோம். தந்தை வழியில தான் விஜய் அவர்கள் ஒரு தமிழனுக்கு பிறந்தவன் சொல்றோம். ஆண் என்பவன் தமிழனாக இருக்கணுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோம். தந்தையானவன் தமிழன் என்றால் அவன் தமிழ் குடியை சார்ந்தவனாக இருந்தால் தமிழன். தந்தையானவன் தமிழன் என்றால் அவன் தமிழ் குடியை சார்ந்தவனாக இருந்தால் தமிழன். எந்தெந்த சாதியெல்லாம் தமிழ் சாதியோ, எந்தெந்த சாதிக்கெல்லாம் தமிழ் தாய்மொழியாக உள்ளதோ அவன் மட்டும்தான் தமிழன். நீங்க விஜய் வந்து எப்படி பார்க்குறீங்க? தமிழரா பார்க்குறேன். எப்படி பார்க்குறீங்க? அவங்க தமிழ் சமூகத்தை சார்ந்தவர். அப்பா அம்மா ரெண்டு பேருமே அதனால தமிழரா பார்க்கிறாரு. எஸ் வி சந்திரசேகர் அவர்கள் அவருடைய மனைவி என்பவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் என்று அவர் பதிவு செய்கிற பொதுத்தளத்துல அதை முன்னாடியே நம்ம அறிஞ்சிருந்தோம். முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்லும் பொழுது முதலியார் தமிழர் தான் நினைச்சிருந்தோம். ஆனா முதலியார் என்பது பட்டம். ஆனா அந்த குடிப்பட்டம் என்பது தமிழர் அல்லாதவர்களுக்கும் பல பேருக்கு இருக்கு. அவங்க அம்மா வந்து பெருமொழியாளர், அவங்களே பதிவு பண்றாங்க. நாங்கள் ஹைதராபாத்ல இருந்து வந்தோம், அவங்க பல இடங்களில் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. நம்ம அதனால தான் சொல்றோம், தந்தை வழியில தான் நம்ம சொல்றோம். தந்தை வழியில தான் விஜய் அவர்கள் ஒரு தமிழனுக்கு பிறந்தவன் சொல்றோம். ஆண் என்பவன் தமிழனாக இருக்கணுங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கோம். அதே போல விஜய் அவங்க அம்மா அவங்களும் அதிகமா வெளிப்படுத்திக் கொள்ளல தங்களோட அடையாளத்தை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தன்னை ஒரு செங்குந்த முதலியார் என்று சொல்கிறார்கள். இதுவும் அவங்க சொல்லல, நம்ம விசாரிச்சு பார்த்ததுல அவங்களுடைய நெருக்கமான ஒரு வட்டத்திலிருந்து, அவர்களுடைய நட்பு வட்டத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு தகவல். அப்ப இந்த ரெண்டும் உண்மைங்கிற பட்சத்துல விஜய் அவர்கள் பச்சை தமிழர். பாத்துக்கிட்டீங்களா, இலுமினாட்டி விஜய்க்கு எவ்வளவு முட்டு கொடுக்குறானா. இவன் யாரு? இப்பயே இவ்வளவு மாத்தி பேசுறான்ல. அப்ப எதிர்காலத்துல இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா மக்கள்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்கன்னா இந்த கருத்தையுமே மாத்தி பேசுவோம். விஜய் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, அப்பாவும் தமிழரா இருக்கணும், அம்மாவும் தமிழரா இருக்கும், இப்படி எல்லாம் நல்லா மலுப்பவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவன் வடுக பன்றி கூட்டத்துல இருந்து வந்தவன். இவனை காப்பாத்திக்கிறதுக்கு எப்படி வேணா பேசும். தமிழர்கள் நம்ம தான் இது போன்ற கருத்தியல் பிழை கொண்டவர்களை தவிர்க்கணும். வெளியே பார்க்கும்போது விஜய் எதிர்க்கிற மாதிரி தான் பேசுவோம். ஆனா கொஞ்சம் ஆராய்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். முதல்ல விஜயுடைய அம்மா தமிழர் இல்லைன்னா, ஆனா இப்ப விஜயுடைய அம்மாவும் தமிழர் தான் நான் செக் பண்ணிட்டேன்னு சொல்றானா, விஜயுடைய தந்தையும் தாயும் தமிழர் தான் அப்படின்னு பதிய வைக்கிறோம். ரொம்ப நாள் அப்பா மட்டும் தமிழரா இருந்தா போதும், விஜயுடைய அப்பா தமிழ் புலம்பிட்டு இருந்தவன் இப்ப விஜயுடைய அம்மாவும் தமிழர் தான் அப்படின்னு போய் சொல்றான். அப்ப மக்கள் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இவன் இப்படி சொல்ல வைக்கிறது யார்? ஏன் மீண்டும் விஜய் தமிழர்னு நிரூபிக்க பாக்குறாங்க?